நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இதுதான் ராதா, எங்களுடைய யமுனை நதி. யமுனை நதி எங்கள் கிராமத்திலும் ஓடுகிறது. யமுனை நதிக்கு என் வணக்கம். ராதா, இப்படி வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நாம் இந்த பூமியிலே சந்திப்பதற்குரிய நேரம் இன்னும் வரவில்லை. எனக்கும் தெரியும் பிரபு, பொறுமையே இல்லையே. உயிரே, தாம் புல்லாங்குழல் ஊதி பேதியை அழைத்தீர்கள். அதன் பிறகு பிரிவை, தனிமையை பொறுக்கவே முடியவில்லை. பிரபுவை பார்க்க என் ஆசை எல்லை மீறி கோகுலத்திற்கு நான் வந்தேன். உண்மையாக சொல்லுகிறேன், இந்த பிரிவை எப்படித்தான் தாங்குவேன்? ராதே, பொறுமையாக நீ இருக்க வேண்டிய நேரம் இது. கோலோகத்தை பிரிவது சிறிது காலம்தான். கோகுலத்தில் சந்திக்கப் போவதோ பொறுக்க முடியாத ஒரு பிரிவாக இருக்குமே. அதுவும் தெரியும். ஸ்ரீதாமா தந்த சாபத்தால் இந்த உலகில் 100 வருடங்கள் தாங்க முடியாத விரகத்தில் நாம் வாழ வேண்டி இருக்கிறதே. ஆம், ஒரு பக்தன் தந்திருக்கும் சாபம், அதை தவிர்க்க முடியாது. பிரபுவுக்கா? பிரபுவானாலும் என்ன ராதே, கோலோகம் என்பதால் நாம் பிரிந்திருந்ததில்லை. பூமி என்பதால் அங்குள்ள வாழ்க்கை வரம்புகளை மீறாமல் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் சிரிப்பது, சிந்திப்பது, சுகங்கள், துக்கங்கள், உணர்வுகள், மானிட இயல்பின் பாதிப்புகள் அனைத்துமே அங்குள்ளவர்களுக்கு இருப்பது போலவே இருக்க வேண்டும் அல்லவா? புரிந்து கொண்டேன் பிரபு. அதோ பார், பக்தனான நாரதர் உன்னை பால வடிவத்தில் கண்டு வணங்க நிற்கிறதை. தாயே, இந்த தர்ம பூமியில் சேர்ந்து நீங்கள் இப்படி தரிசனம் தருவது பிறர்க்கரிய பெயரல்லவா? இந்த பாலரூபத்தில் உங்களையும் பிரபுவையும் பார்த்ததில் பேரானந்த கடலில் மிதக்கிறேன். பக்தி பித்தன் வணங்குகிறேன் அம்மா. என் மாதா, இங்கே தேவேந்திரனுடன் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் உங்களை வணங்க வந்திருக்கிறார்கள். அதோ அங்கே திரு கைலாய மலையில் பரம்பொருளான சிவபெருமான் பார்த்து ஆனந்தப்படுகிறார். அங்கு பிரம்மலோகத்தில் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் இந்த அற்புதத்தை கண்டு பாடுகிறார். இறைவா உன் லீலை மகாவிந்தை, பிரபுவை நாடும் என் சிந்தை, இன்பம் தரும் நின்றூபம், கிருஷ்ணாமிருதம் என் பேரின்பம். பழமாங்கலியோ பழம், இனிப்பான பழம்,
பழம் வாங்கலையோ? பழம் வேணுமா? வேண்டாமா? இனிப்பான பழம். பழம் வாங்கலையோ? இனிப்பான பழம். பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? தம்பி, பழம் வேணுமா? ரொம்ப இனிப்பா இருக்கும். வேண்டாம். கொஞ்சம் வாங்கிக்கங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும். வேண்டாம் பாட்டி. உனக்கு வேணுமா? எனக்கும் வேண்டாம். சரி. பழம் வாங்கலையோ? பழம். பிள்ளைங்களா, பழம் வேணுமா? வேண்டாம் பாட்டி. இனிப்பா இருக்கும். வேண்டான்னு சொல்றல, போயிட்டு வாங்க. ரொம்ப மலிவா தரேன்ப்பா. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். வேணுமா வேணுமா ஏன் கேக்குறீங்க? கடவுளே, பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? தம்பி, தம்பி, பழம் வேணுமா? வேண்டாம் பாட்டி, இப்போது வேண்டாம். இனிப்பா இருக்கும்பா. வேண்டாம் பாட்டி. புறப்பட்ட நேரம் ஒரு பழம் கூட விற்கல. ரொம்ப குறைச்ச விலைக்கு தரேன், வாங்கிக்கப்பா. வேலை செய்யும் போது தொந்தரவு செய்யாதீர்கள். சரியா? நான் யாரத்தான் கேட்க? பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? பழம். பழம் வாங்கலையோ? பழம் வாங்கலையோ? பழம். யாரும் இல்லை. हे प्रभु, எல்லா தெருவும் சுத்திட்டே ஒரு பழம் விற்கல. என்னைக்கு பட்னி போட்டியா பிரபு? செய்ய, உன் இஷ்டப்படி செய்ய. ரொம்ப இனிக்கையா? வேணுமா? எவ்வளோ? எவ்வளவுக்கு தருவீர்கள்? விலை எனக்கு கட்டுப்படியானா அவ்வளவு பழம் தருவேன். விலை? விலை என்றால் என்ன? விலை என்றால் உனக்கு தெரியாதா? தெரியாதே. எத்தனை வெள்ளை உள்ளம் ஐயா! நீ ஒரு பொருள் வாங்கும் போது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் விலை. காசு இருக்கா? காசா?
காசு என்று எதை சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்லும் ஒன்று என்னிடம் எதுவுமே இல்லை. உனக்கு சொன்னால் புரியாது. நீ போய் அம்மாவிடம் கேளேன். அம்மா யமுனைக்கு குளிக்க போயிருக்கிறார்கள். வீட்டில் தானியம் இருக்குமே. ஆ, நிறைய இருக்கிறது. சரி, உள்ளே போய் கொஞ்சம் தானியம் கொண்டு வா. அதுதான் விலை. பாட்டி, விலை கேட்கிறீர்களே, என் அம்மா எனக்கு பழங்கள் எல்லாம் தருவார்கள். பழத்திற்கு விலையே கேட்டதில்லை. கிராமத்தில் வெண்ணெய் எல்லாம் தருவார்கள். அவர்களும் விலை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்னை கண்டாலே ஆசை. மடியில உட்கார வைத்து அம்மா என்று அழைக்க சொல்வார்கள். உங்கள் மடியில் உட்கார்ந்து உங்களை அம்மா என்று அழைத்தால் பழம் தருவீர்களா? உனக்கு தங்கம் மனசுயா. நான் விரும்பினாலும் எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. தங்க செல மாதிரி இருக்கிற ஒன்ன மடியில உட்கார வச்சு அம்மான்னு கூப்பிட சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா நான் ஒரு கீழ் ஜாதிக்காரியா. கீழ் ஜாதிக்காரி மேல் ஜாதிக்கார பிள்ளைய மடியில உட்கார வச்சு அம்மான்னு கூப்பிட எப்படி சொல்றதையா? எப்படி? அடடே, என்ன செய்துட்டே குழந்தை? இதை யாராவது பார்த்தா திட்டுவாங்க. ஏன் திட்டுவார்கள்? கீழ் ஜாதி என்றால் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தவரையில் எல்லோருமே ஒரே ஜாதி தான். உங்களை பார்த்தாலும் அம்மா மாதிரி தான் தெரிகிறது. கடவுளை நான் கண்ணால பார்த்ததில்லை ஐயா. இந்த ஏழை மனச நீ தெரிஞ்சுக்கிட்டே ஒதுக்கப்பட்ட ஜாதியா யாரும் பிறக்கலன்னு நம்ப வச்சுட்டே. ஐயா, இந்த கீழ் ஜாதிக்காரிக்கு இந்த உரிமையை யார் தருவாங்க ஐயா? ஏழு ஐயா, எவ்வளவு வேணும்? பாட்டி, எனக்கு எல்லாம் வேணும். எல்லாமா? தர்றேன். கவலைப்படாதீர்கள், நான் கை நிறைய தானியம் கொண்டு தருகிறேன். இனிமே தானியம் எனக்கு எதுக்கு ஐயா? நீ என் மடியில உக்காந்தியே, அதுவே போதும்யா, போதும்யா. பாட்டி, இதோ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்தாருங்கள். போதும்யா. எத்தனை தானியங்கள்! பிடி நிறைய இருந்தது பாட்டி. வரும்போது கீழே சின்று விட்டது. மிஞ்சியது இவ்வளவுதான். இது போதும் இந்த ஏழை பிறவிக்கு. பாசத்தோடு தருகிறாயே இந்த பாட்டிக்கு. தா. ஐயா, காய்ந்து போனவளுக்கு உன் கருணை புரிகிறது. பிஞ்சு கைகளுக்கு கொடுக்க தெரிகிறது. எப்படி பாராட்டுவேன்? பசியே மறந்து விட்டது.
இதெல்லாம் உனக்குத்தான். எடுத்துக்கொள். மனசு குளிர்ந்து விட்டதையா. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. ரொம்ப நல்ல மனசு குழந்தைக்கு. ஆ